உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே நம்புறவனை போல முட்டாள் உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. இதை நம்முடைய மோடியே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு? அவங்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கோடி கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் ரூபா போடுவோம்னு சொன்னார். அதுக்கு அப்புறம் ஏன்டா போடலைன்னு கேட்டால் நான் அப்படியெல்லாம் சொல்லலேன்னு சொன்னார். இல்லை, நீங்கள் இப்படி தானே பேசியிருக்கீங்கன்னு வீடியோ எடுத்து காமிச்சா அவன் இந்த பிஜேபியோட மந்திரியெல்லாம் என்ன சொல்கிறான், அமித்ஷா, நிதின் கட்கரி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஜும்ரா தேர்தல் நேரத்தில் சொல்கிற சும்மா பொய்யான வாக்குறுதி என்று தேர்தல் நேரத்தில் அப்படிதான் சொல்லாமல் என்ன பண்ண தான் சொல்லுவோம் என்று அவர்கள் உண்மையை போட்டு உடைத்து விட்டார்கள். அதனால தேர்தல் வாக்குறுதியினுடைய யோகியதை என்னங்கிறத ஏற்கனவே நமக்கு மோடி கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி இன்னைக்கு 18 நாள் ஆச்சு. இந்த 18 நாளில் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற விஜய் இன்னும் இந்த நிமிஷம் வரல ஒரு வார்த்தை வாயை தொடர்ந்து பேசலை. இப்போ டெல்லிக்கு வேறு போயிருக்கிறார் அமித்ஷாவையும் மோடியையும் பார்க்கறதுக்கு. இப்போ மோடிகிட்டையும் அமித்ஷாவிட்டையும் வாயை தொடர்ந்து பேசுவாரா இல்லை சைகையிலே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு வருவாரா நமக்கு தெரியல. நண்பர்களே, அரசு நிர்வாகத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா கடன் வாங்குறது தவிர வேறு ஒன்றும் வழி இல்லை. அதனால தான் தமிழ்நாட்டு அரசினுடைய எல்லா அரசாங்கங்களுடைய கடனும் அதிகரிச்சுட்டே போகுது. சரி, ஆட்சி அமைக்கிறதுல பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி, கடன் வாங்க முடியாது. சரி, எதிர்கட்சிக்கிட்ட இருக்கிற எம்எல்ஏ விலைக்கு வாங்கிறது தான் ஒரே வழி. அந்த மாதிரி இப்போ விலைக்கு வாங்கி தன்னுடைய பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கு தாவேக அரசாங்கம் முயற்சி பண்ணிவிட்டு இருக்கு. அதில் ஏராளமான குதிரை பேரம்லாம் நடக்குது. குதிரை பேரம் நடக்கிறது குதிரைக்கு கொண்டு வாங்குறதுலையும் பேரம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பற்றி ஏராளமான ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ஏராளமான விவாதங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை பின்னால் வேற நேரத்தில் பேசுவோம். ஆனால் இப்போ பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆட்சிக்கு தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறேன் என்கிற பெயரால சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறார். அதில் ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்வேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற பேரில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் தேர்தலுக்கு முன்னால் சொன்ன வாக்குறுதி என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுடைய கூட்டுறவு சங்க கடன்களை எல்லாம் நான் மொத்தமாக ரத்து பண்ணுவேன் என்று தான் வாக்குறுதி கொடுத்தாரு. அவருடைய தேர்தல் வாக்குறுதி அறிக்கையிலே அதெல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், குறு விவசாயின்னு சொன்னால் 2.5 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுடைய சராசரி நிலம் வைத்திருப்பது லேண்ட் ஹோல்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 1/2 ஏக்கருக்கு கீழே தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுடைய கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா, 50,000 ரூபா வரலையும் வாங்கின கடனை நான் முழுசாக ரத்து பண்ணுறேன். சரி, 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கியா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சா, அதாவது 50,000 ரூபா வரலையும் கடன் வாங்கினவனுக்கு முழுசாக ரத்து. 60,000 ரூபா வாங்கியிருந்தியா 40,000 தான் தள்ளுபடி. 60லேருந்து 70 வாங்கியிருக்கியா 30,000 தள்ளுபடி. 70லேருந்து 80,000 வாங்கியிருக்கியா 20,000 தள்ளுபடி. 80லேருந்து 1 லட்சம் வாங்கியிருக்கியா 10,000 தள்ளுபடி. 1 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்கியா 5,000 தள்ளுபடி. அப்போ குறு விவசாயியா இருந்தாலும் 2.5 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயியா இருந்தாலும் அவன் அதிகமாக கடன் வாங்கினா அவனுக்கு சலுகை கிடையாது. எவன் குறைச்சி கடன் வாங்கியிருக்கானோ அவனுக்கு சலுகை என்று ஒரு பெரிய இடியை இப்போது விஜய் இறக்கி இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சிறு விவசாயிகள் 2.5 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வரலையும் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு எவ்வளோ தள்ளுபடினா, குறு விவசாயிகளுக்கு என்ன, குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபா தள்ளுபடினா அவங்களுக்கு 5,000 ரூபா தள்ளுபடி. சரி, 5 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்கிற பெரிய விவசாயிகளுக்கு என்ன தள்ளுபடி? அவன் எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் ஆளுக்கு 5,000 ரூபா தள்ளுபடி. இப்படி ஒரு ஏதோ கோயிலில் சுண்டல் கொடுக்குற மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுபடி என்று ஒரு அறிவித்திருக்கிறார். அதில் அறிவிப்புல என்னன்னா, இதன் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 2044.46 கோடி செலவாகும் என்று மதிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ தள்ளுபடி செய்ய போகின்ற கடனுடைய அளவு 2044 கோடி. சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறு விவசாயிகள்னா 2.5 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்க, 1 ஹெக்டருக்கு கீழே வச்சிருக்கிற விவசாயிகள் எவ்வளவு பேர்? 62,24,000 பேர் குறு விவசாயிகள்.
சரி, சிறு விவசாயிகள் எத்தனை பேர்? 2.5 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வச்சிருக்காங்க. 11,19,000 பேர். இதுல இப்போ விஜய் தள்ளுபடி செய்திருக்கிற கடன் திட்டத்தால் பலனடைய போகின்ற குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள். குறு விவசாயிகள் யாருன்னா 14,22,555 பேர். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் மொத்தம் பேர் கிட்டத்தட்ட 73 லட்சம் பேர் சிறு குறு விவசாயிகள். அதுல இவங்க தள்ளுபடி பண்ணி இருக்கிறது 14,22,000 பேர். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளில் 19% பேருக்கு தான் இந்த தள்ளுபடி சலுகை கிடைத்திருக்கிறது. பாக்கி 80% மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த சலுகையும் இல்லை. இது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய மோசடின்னு பாருங்க. அப்போ தேர்தலில் 5 ஏக்கருக்கு கிழக்கு எல்லாத்தையும் தள்ளுபடி பண்றேன்ட்டு இப்படி ஒரு மோசடி பண்ணிருக்காங்க. அந்த மோசடிக்கு என்ன பொருள்? இப்ப இது எப்படி வந்துச்சு? இப்போ ஏற்கனவே மோடி விஜய் பதவி ஏற்கும் பொழுது கஜானாவே சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க திமுகவில். நான் போய் தான் எல்லாத்தையும் கிளிப்பேன்னாரு. இப்போ மகளிர் உரிமை தொகையெல்லாம் எந்த காசுலேருந்து கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த கடனை எங்கேருந்து கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அரசாங்கத்துக்கு வருவாய் என்பது முறையாக வந்துகிட்டு இருக்கிறது தான், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இன்னும் 2044 கோடி ரூபாய் தள்ளுபடி என்று அறிவித்து விட்டு இப்போ அரசாங்கம் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் இருக்கு, நிதி நெருக்கடியில். ஆகினாலும் இந்த கடுமையான சூழ்நிலையில் கூட நாங்களுடைய விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு, அடுத்த பருவதற்கு கடன் வாங்குவதற்கு ஏதுவாக நாங்கள் இவ்வளவு கடனை தள்ளுபடி பண்றோம் என்று ஒரு பித்தலாட்டு அறிவிப்பை விஜய் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நண்பர்களே, ஒரு செய்தி கடந்த காலத்து கொஞ்சம் பார்க்கணும். 2006 கலைஞர் ஆட்சிக்கு வந்த போது அவர் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வேன் என்று அறிவித்தார். அன்றைக்கு கலைஞர் தள்ளுபடி செய்த கடன் தொகை 7,000 கோடி. 7,000 கோடி. அதுக்கப்புறம் 2016 ஜெயலலிதா வந்த போதும் நான் கடன் தள்ளுபடி என்று அறிவித்தார். அப்போது ஜெயலலிதா தள்ளுபடி செய்த கடனுடைய தொகை 5,318 கோடி. இப்போ இந்த கடந்த திமுக ஆட்சி 2021 ஆட்சிக்கு வந்த போது நாங்க 5 பவுன் நகைக்கு 5 பவுனுக்கு கீழே யாரெல்லாம் அடகு வச்சிருக்கிறாங்களோ அந்த நகை கடனை எல்லாம் நாங்க தள்ளுபடி பண்றோம்னு அறிவிச்சாங்க. அதாவது 40 கிராம் வரலையும் வங்கிகளில் கடன் வாங்கி லோன் வாங்கி கடன் வாங்கியிருந்தா அந்த நகையை அந்த நகை கடனை அடிச்சுட்டு நகையை அவர்கள் திருப்பி வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவித்தார்கள். அதுக்கு மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் செலவிட்ட தொகை 5,318 கோடி. இதுக்கு முன்னாடி 10-15 வருஷத்துல, கிட்டத்தட்ட 20 வருஷத்துல இதை விட கடுமையான நிதி நெருக்கடி இருந்த போதும், இதை விட குறைந்த வரி வருவாய் வந்த போதும் இவ்வளவு பெரிய தொகை அவங்க தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. இப்போ அதை விட பல மடங்கு வரி வருவாய் அதிகரிச்சிருக்குது. இந்த சூழ்நிலையில ஏன் நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை, ஏன் செய்யவில்லை? இந்த கேள்விக்கு ஆதவ அர்ஜுனாவோ இன்னைக்கு நிதியமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிற மரிய செல்வமா மரிய ஜோசப்பா யாரோ ஒரு ஆள், இவங்கள யாரும் பதில் சொல்லல. விஜயும் பதில் சொல்ல, யாரும் பதில் சொல்லல. யாரும் அதை பற்றி பேச வாய் திறக்க மறுக்கிறார்கள். அப்போ இது எவ்வளவு பெரிய மோசடி! இப்போ இன்னைக்கு முழுக்க இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, விஜய் ஆட்சி நடத்தவில்லை, அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமையில இவ்வளவுதாங்க தள்ளுபடி பண்ண முடியும். அதுக்கு மேல தள்ளுபடி பண்ணா பிரச்சனை வேற மாதிரி போயிடும் பயமுறுத்தி விட்டுருக்கான்னு தெரியுது நல்லா. இதை எதிர்த்து கேட்பதற்கு துப்பற்ற மந்திரிகள் தான் இப்போது இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அப்போ நீங்க உண்மையிலே இப்ப என்ன நடந்திருக்குன்னா, காலுக்கு செருப்பு காலுக்கு தகுந்த மாதிரி செருப்பு வாங்குறதுக்கு பதிலா செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்ககிட்ட இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி கடன் தள்ளுபடி என்று அறிவித்து விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறார்கள். 81% சிறு குறு விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், மோசடி செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் விஜய் கடன் திட்டத்தினுடைய முக்கியமான அம்சம். நமக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த 5 ஏக்கருக்கு கீழே உள்ள கடனை ரத்து பண்ண முடியாதா? நிச்சயமாக ரத்து பண்ண முடியும். கடந்த காலங்களில் நான் பண்ணியிருக்கிறத நான் சொன்னேன். இப்போ கூட பண்ண முடியும். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றிருக்கிற சிறு குறு நடுத்தர விவசாயிகள் அத்தனை பேருடைய மொத்த கடன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 24 கூட்டுறவு மத்திய வங்கிகள் இருக்கின்றன. அதன் கீழ் ஆயிரக்கணக்கான கிராம கூட்டுறவு வங்கிகள் இருக்கின்றன. இதுல விவசாயிகள் வாங்கி இருக்கின்ற மொத்த கடன் 13,348 கோடி ரூபாய் தான். இதை ஒரு அரசாங்கத்தால் தள்ளுபடி செய்ய முடியுமா? முடியாதா? 2006 7,000 கோடி ரூபாயை கலைஞர் அரசால் தள்ளுபடி செய்ய முடியும் என்றால் இன்றைக்கு அதனுடைய மதிப்பு இன்றைக்கு 14,000 கோடி. 2006 7,000 கோடினா
இன்னைக்கு அதனுடைய மதிப்பு இந்த பணவீக்கத்தை எல்லாம் கணக்கில் எடுத்தீங்கன்னா நீ 14,000 கோடி. ஆனா இப்போ கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடன் பாக்கி அவ்வளவு கடன் நிலுவை என்னன்னா 13,348 கோடி. தாராளமாக இதை தள்ளுபடி செய்ய முடியும். சரி, அப்படியே விட்டுருங்க, வருமானம் நல்ல வேற செலவெல்லாம் இருக்கு, அது இருக்கு, நல்லா இருக்கும், அந்த வாதத்தை எல்லாம் கூட ஏற்றுக்கொள்வோம். வேற புதுசா வருமானத்தை அரசாங்கத்தால் ஈட்ட முடியாதா என்று சொன்னால் கண்டிப்பாக ஈட்டலாம். ஒரு சின்ன கணக்கு நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பில்லியனர்ஸ், அதாவது 9,500 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பெரிய முதலாளிகள் கணக்கு என்ன சொல்றாங்கன்னா 22 பேர் இருக்கான்னு சொல்றாங்க. இந்த 22 பேருடைய மொத்த சொத்து மதிப்பு 4 லட்சம் கோடி. சரி, அதுக்கு கீழே கொஞ்சம் இறங்கி வாங்க. தமிழ்நாட்டில் 100 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள், பெரிய பணக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 72,600 பேர் 100 கோடிக்கு மேல் சொத்துடையவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த 72,600 கோடி கோடீஸ்வரருடைய மொத்த சொத்து மதிப்பு 7 லட்சம் கோடி ரூபாய். இந்த 7 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கு ஒரு 2% வரி போட்டா 14,000 கோடி மிக சாதாரணமாக கிடைக்கும். 100 கோடி ரூபா பணம் வச்சிருக்க, சொத்து வச்சிருக்கவன அதெல்லாம் கொடுக்க முடியாதா? வெறும் 2% வரி போட்டாலே 14,000 கோடி கொடுக்க முடியும். இது மாநில அரசாங்கம் போட முடியுமா என்ன ஏதுங்கிறதெல்லாம் அப்புறம் பேசுவோம். பணக்காரர்களிடம் எடுப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை, எடுக்க மறுக்கிறார்கள். அதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்போ இந்த மொத்த கடனையும் தள்ளுபடி செய்வதற்குரிய நிதியை மிக எளிதாக திரட்டலாம். அது எங்க இருக்கோ அங்கேருந்து எடுக்கிறதுக்கு இவங்க பயப்படுறாங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா அவன் குடும்பமே 7,000 கோடி 8,000 கோடி கணக்கு காட்டுறான். எத்தனை கோடி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு கடந்த காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற தொகை எத்தனை 1000 கோடிலாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம். அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற புள்ளி விவரங்கள்ல இதெல்லாம் இருக்குது. ஆக இதை தள்ளுபடி செய்வது என்பது நினைத்தால் முடியக்கூடிய காரியம்தான். ஆனால் இவர்கள் இருக்கிற இடத்தில் எடுப்பதற்கு பயந்து கொண்டு இருக்கிறத வச்சுட்டு எப்படி ஓட்டுறதுன்னு யோசிக்கிறான். அதனால தான் இந்த பிரச்சனை. சரி, இந்த விவசாய கடன் தள்ளுபடியிலே இவ்வளவு பித்தலாட்டம்னா இப்போ ஏற்கனவே இன்னும் சிலதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா கல்வி கடனையும் நாங்கள் ரத்து செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் கல்வி கடன் நிலுவையில் இருக்குது. மாணவர்கள் அங்கேயே கல்வி கடன் 1 லட்சம் கோடியை நீ தள்ளுபடி பண்ணுவியா? தள்ளுபடி பண்ண போறியா இல்லையா? அதை பற்றி நீ என்ன இன்னும் வாய் திறக்கல. அது மட்டும் இல்லை, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500, கரும்புக்கு குவிண்டாலுக்கு 4,500 என்று இவர்கள் அறிவித்தார்கள். அது எப்போ விவசாயிகள் மிக நீண்ட காலமாக விளைபொருளுக்கு நியாயமான விலை கேட்டுன்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்கான். நீ அறிவிச்சு இல்லை, அதை பற்றி இப்போ வாயை திறக்க மாட்டேங்கிறான். இதுக்கு எத்தனை கோடி செலவாகும், அதற்கான நிதி ஆதாரம் என்ன, அதை பற்றி யாருக்கும் தெரியாது. அதே போல இன்னொரு மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குத்தகை விவசாயிகள், கூலி விவசாயிகள், இவர்களுடைய குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 10,000 கொடுப்பேன்னு அறிவிச்சிருக்கிறார் விஜய். இதுக்கு மட்டுமே 1 லட்சம் கோடி வேணும் இல்லைங்களா? தமிழ்நாட்டில் 96 லட்சம் பேர் சிறு குத்தகை விவசாயிகளாகவும் கூலி விவசாயிகளாகவும் இருப்பவர்கள் 96 லட்சம் பேர். இவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 10,000 சொன்னால் 1 லட்சம் கோடி வேணும். இப்படி இதெல்லாம் சொல்லி தான் அப்துல் கலாமினுடைய ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் சொன்னாரு, விஜய் சொல்லியிருக்கிற எல்லா அறிவிப்புகளும் போலியான அறிவிப்புகள், அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தவே முடியாது, இது ஒரு பெரிய ஏமாற்றுன்னு சொன்னாரு. வேற யாரும் அதை நம்பலை. இப்போ நமக்கு அந்த கணக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது. ஆகவே இவர்கள் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு என்பது தமிழ்நாட்டு மக்களை மோசடி செய்கின்ற ஒரு அறிவிப்பைத்தான் செய்திருக்கிறார்கள். அந்த மோசடியினுடைய பிள்ளையார் சொல்லி தான் இப்போ விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்கிற பெயரால் 81% விவசாயிகளை ஏமாற்றி நாம போட்டிருக்கிற செயல் இல்லைங்களா? இப்போ சினிமா கவர்ச்சி, ரீல்ஸு, வாட்ஸ்அப்பு இதில் வர்ற செய்திகளை எல்லாம் நம்பி ஓட்டு போடுற ஒரு முட்டாள் கூட்டம், தற்குறி கூட்டம் இருந்தால் இப்படி தற்குறித்தனமா அரசியல்ல முடிவெடுத்தா இப்படி செருப்படி போடணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்போ நமக்கு இப்போ இந்த கடன் அறிவிப்பு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொன்னார். எல்லாவற்றையும் கேள்விகள் சந்தேகப்படும் சொன்னார் கார்ல் மார்க்ஸ். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து முடிவெடுன்னு சொன்னார் பெரியார். ஆனால் எதையும் யோசிக்க மாட்டோம். ரீல்ஸ்லையும் வாட்ஸ்அப்லையும் என்ன அக்கப்பூர்வதோ அதை அப்படியே நம்புவோம். அதை நம்பி அரசியல் முடிவை எடுப்போம் என்கிற ஒரு தற்குறி சமூகம் இப்படிப்பட்ட ஆபத்தை தான் சந்திக்க நேரிடும் என்பதற்கு இந்த ஆட்சி ஒரு உதாரணம். அதனால இந்த மாதிரி தற்குறி, ஒரு சமூகம் தற்குறியாகவும் முட்டாளாகவும்
சுயநலவாதிகளாகவும் ஒரு சமூகம் இருந்தால் இந்த மாதிரி அயோக்கியர்களும் திருடர்களும் தான் தலைவர்களாக இருப்பார்கள், ஆட்சியில் இருப்பார்கள் என்பதுதான் நிதர்சனம். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு மொழி ஒன்று உண்டு, பீப்புள் கெட் தேர் லீடர்ஸ் தே டிசர்வ் என்று சொல்வார்கள். உன் யோகியதைக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு தலைவனும் அமைவான் என்று சொல்வார்கள். அதனால இந்த சமூகம் ஒரு விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக மாறாத வரை விஜய் போன்றவர்கள் தான் ஆட்சியில் இருப்பார்கள். அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றுவார்கள். நாம் செருப்படி வாங்கிட்டே தான் இருக்கணும். நன்றி.